ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிலத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை இனி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்னிங் மேக்ஸ் சீரிஸில் இன்னைக்கு 13வது பார்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 12 பார்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை பார்க்காதக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கு. அதேமாதிரி நம்ம டாபிக் வைஸ் மேக்ஸ்க்கு உண்டான வீடியோ லிங்க் நான் வந்து பிளேலிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில கணக்கு வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் அப்படின்னா திரும்ப அதே மாடலில் ஒரு கணக்கு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதை நம்ம ஷார்ட்டாக முடிச்சிருப்போம். சரியா? முன்னாடி நடத்தும் போது முதல் முறையாக அந்த ஒரு மாடல் நடத்துகிறோம் அப்படின்னா நல்லா எலாபரேட்டாக நடத்திருப்போம். அதை அடுத்தவரை நடத்தும்போது நம்ம ப்ரீஃபாக வந்து சுருக்கிடுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவில் முதல் கணக்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எல்சிஎம் எஸ்சிஎஃப் சம்மந்தமான ஒரு கணக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கும்போது 4,7 மற்றும் 13 ஆகிய ஒவ்வொரு எண்ணாலும் வகுப்படும் பொழுது மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த 3 எண்களை வந்து வகுக்கும்போது இந்த கீழே இருக்க இந்த ஒரு எண்ணை எடுத்து வச்சு இந்த ஒன்று எண்ணை இந்த 3 நம்பரால் வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதா? மீதி 3 கிடைக்குதுன்றாங்க. இந்த 3 எண்ணால் வகுக்கும்போது இந்த 3 கிடைக்குது. இதில் இருக்க ஏதோ ஒரு நம்பரை அது வந்து மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னும் போது அந்த மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னன்னு தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ அப்படின்னும் போது என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ 4ஆல் இந்த நம்பரை வகுத்தோன்னா மீதி என்ன வரும்? 3 வராமல் இருக்கும். 7ஆல் வகுத்தாலும் 3, 13ஆல் வகுத்தாலும் 3. ஓகே. அப்போ மிகச்சரியாக வகுக்கக்கூடிய எண் தான் நமக்கு தேவை. அப்போ மிகச்சரியாக வகுக்கக்கூடிய எண் தேவை அப்படின்னா இது எல்லாத்துலேருந்து நம்ம 3 வகுத்துனோம் அப்படின்னா அப்போ அந்த என்னது மீதி கிடைக்காது. சரி, அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எல்லாத்துலேருந்து 3 கழிச்சிருங்க. கழிச்சு அப்படின்னா 9,135. அடுத்தது 9,315. அப்புறம் 9,378, 9,828, 9,828, 78. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போது இதை வச்சு நம்ம எப்படி சார் போட போகிறோம்? அதாவது என்ன கணக்குன்னா இப்போது இந்த 4 வந்து இந்த நம்பரால் வகுக்கும்போது நமக்கு மீதி 3 வரும். ஆனால் இதில் வகுக்கும்போது மீதி 3 வராது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 3 கழிச்சாச்சு. இதுதான் வந்து மீதியின்றி வகுப்படக்கூடிய எண்கள். அப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கு போட முடியும். இதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு டைப் வந்து நடத்திருக்கேன். அதாவது நம்பர்கள் கொடுத்துட்டு மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம்? வகுப்படும் தன்மையை வச்சு இந்த எண்கள்லாம் எந்தெந்த வாய்ப்பாடில் வகுப்படுதோ அதே வாய்ப்பாடில் கீழே எந்த நம்பர் வகுப்படுதோ அதை வச்சு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதாவது இப்போ 4 இருக்குது. அதாவது 4ஆல் வகுப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாடு வந்து 4ஆல் வகுப்படணும் அப்படின்னா கடைசி 2 இலக்கங்கள் எப்படி இருக்கணும்? 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுத்தா இருக்கணும். அதே மாதிரி கடைசி இலக்கம் வந்து 2, 4, 6, 8, 0ல முடிஞ்சுதான் இருக்கணும். ஓகேவா? இங்கே பாருங்க 35 இருக்குது. இது கடைசி 5 முடிஞ்சிருக்கு. அப்போ இது 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. இதுவும் 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படாது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதான் கட்டிங்க அப்படின்னா கடைசி 2 இலக்கம் பார்க்கும்போது 78 4ஆம் வாய்ப்பாடில் வராது. ஆனால் 28 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படும். ஏன்னா 7 28. சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் இது ஆப்ஷன் டி தான். ஸோ இந்த நம்பர் எடுத்து போட்டு நீங்கள் 7ஆம் வாய்ப்பாடில் வகுப்பட்டாலும் மீதி வராது, 13ஆம் வாய்ப்பாடில் வகுப்பட்டாலும் மீதி வராது, 4ஆம் வாய்ப்பாடில் வகுத்தாலும் மீதி வராது. அதுதான் கேட்குறாங்க. சரியா? அப்போ அந்த எண் என்ன? 9,831 தான் இந்த 4 எண்ணில் வகுப்படும் போது மீதி 3ஐ தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கணக்கு வரும்போது ஆப்ஷன் வச்சு போடுங்க. ஏன்னா மெத்தட் படி போடணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ மெத்தட் படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 4, 7, 13க்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த எல்சிஎம் எடுத்தோமே என்ன பண்ணணும் அப்படின்னா மிகப்பெரிய 4 இலக்கான 9,999ல் அந்த வந்த ஆன்சரை வந்து நம்ம என்ன பண்ணோம்? வகுக்கும்போது மீதி ஒன்று வரும். அந்த மீதி நீங்கள் கழிச்சாதான் நமக்கு ஆன்சர். ஓகே. நம்ம அவ்வளோ பெருசாக சுற்றி போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மெத்தட் நீங்கள் தெரிஞ்சாலே போதும். இதில் எந்த கணக்கெல்லாம் போடலாம். இதில் எந்த கணக்கு போட்டாலும். இப்போது இன்னொரு டவுட் இருக்கும். சரியா? ஒரு சிலருக்கு சார் இப்போது 2 ஆன்சருமே வருது. அதாவது நீங்கள் சொன்னீங்களே 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. இப்போ ரெண்டுமே 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. நான் என்ன சார் பண்ணேன் அப்படின்னா ரெண்டுமே 7ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுதான்னு பாருங்கள். ரெண்டுமே 13ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது. சார் இப்போது 2 ஆப்ஷன் இருக்குது சார். 2 ஆப்ஷனுமே 4ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது, 7ஆம் வாய்ப்பாடில் வகுப்படுது, 13ஆம் வாய்ப்பாடிலே வகுப்படுது. அப்போ என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க தரக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போ அந்த 2 எண்களில் எது மிக பெருசாக இருக்கோ அதை நம்ம போடணும். அவ்வளோதான். எது நம்ம பெருசாக இருக்கோ அதை நம்ம போடணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஓகே. அடுத்த கணக்கு
இது ஈஸி தான். 5 10% மற்றும் 10 5% ஆகியவற்றின் கூடுதல். ஓகே, 5 10% எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி 10 5% சேர்த்து கூட்டிக்கணும். அதாவது 5 10%. அப்போ 5 10% ப்ளஸ் 10 5%. 10 5% எவ்வளோ? நம்மள அடிக்கலாமா? 0க்கு 0 ஓரஞ்சு ஈரஞ்சு, 0க்கு 0 ஓரஞ்சு ஈரஞ்சு. அப்போது 1/2 ப்ளஸ் 1/2. ஓகே, பகுதி சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம்? தொகுதி வந்து கூட்டிக்கலாம். அப்போ 1 1 2 2/2 அடித்தா 1. அப்போ ஆன்சர் 1 இருக்கா பாருங்கள். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். 1.04 சரி தான், 1 சரி தான். மூன்றாவது கணக்கு, 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக கோலத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோலமாக மாற்றினால் எத்தனை கோலங்கள் கிடைக்கும்? அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு கோலம் இருக்கு. அந்த கோலத்தை என்ன பண்றாங்கன்னா உருக்குறாங்க. உருக்கிட்டு சின்ன 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 பால்ஸா உருவாக்குறாங்க அப்படின்னா அப்போ எத்தனை பால்ஸ் வந்து உருவாக்க முடியும் தான் கேள்வி. ஓகேவா? ஆக்சுவலா அந்த கணக்கு எப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு கோலம் இருக்கு. அதனுடைய ஆரம் எவ்வளோ? 32 சென்டிமீட்டர். ஸோ இது என்ன பண்றாங்கன்னா உருக்கி, சரியா, உருக்கி சின்ன சின்ன கோலம் மாத்துறாங்க. அது எக்கச்சக்கமா இருக்கும். அந்த கோலத்துடைய ஆழம் எவ்வளோ? 2 சென்டிமீட்டர் ஆழம். அது ஆழம் 2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 32 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கோலத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் கொண்ட ஆரம் மாத்திரம் அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் 32/2 போட்டு அடிப்போம். 32/2 போட்டு அடிச்சோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். ஆனால் நம்ம லக்கிலி இந்த ஆன்சர் கொடுக்கல. கொடுத்தா நம்ம அதான் போடுவோம். ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. இதில் எடுத்துமே பொதுவாக என்ன இருக்குது அதை வச்சா நம்ம இதை வகுக்கணும். ஓகே, ஆரத்தை வகுத்தா நமக்கு ஆன்சர் கிடைக்காது. இதனுடைய கன அளவு தான் சமமாக இருக்கும். ஓகே, அப்போது இந்த கோலத்துடைய கன அளவும் இந்த சிறிய கோலங்களின் கன அளவும் சமப்படுத்த போகிறோம். அப்போ சமப்படுத்துகிறோம் அப்படின்னா 2 வகுத்து பாருங்க, ஆன்சர் கிடைச்சிடும். அப்போது இது பெரிய கோலம், இது சிறிய கோலம். ஓகேவா? கோலத்துடைய பரப்பளவு என்ன ஃபார்முலா? πr². சரி, 4/3 πr3. ஓகேவா? இது ஒரு கோலம். அதே மாதிரி வந்து பார்த்தா இதனுடைய ஆரம் சமம் போது இது என்ன பண்ணலாம்? 4/3 πr3. ஓகே, ஈக்குவல்டான சமம் அப்படின்னும் போது ரெண்டுத்துலையும் பொதுவாக இருக்கிறத அடிச்சுக்கலாம். ஓகே, 4/3 காலி, 4/3 காலி, பைக்கு பை காலி. சார் இங்கேயும் r³ தான் கேட்டீங்கன்னா இங்கே ஆருடைய ஆரம் 32, இங்கே ஆருக்கு வந்து பார்த்தா 2 சென்டிமீட்டர். அப்போ நம்ம வகுக்க முடியும் ஈஸியாக. ஓகேவா? சார் அப்போ என்ன பண்ணலாம்? 32 × 32 × 32 ஈக்குவல் டு அடுத்து என்ன வரும்? 2 × 2 × 2. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அடிக்கலாம் 2 16 32, 2 16 32, 2 16 32. அப்போ 16 16 கூட்டிங்க அப்படின்னா ஒரு பேருக்கு என்ன வரும்? 6 36, 6 மீதி 3, 6 36, 6 6 12, 12 ஒரு 3 15க்கு 5 மீதி 1, 1 1 1 2 256 இன்ட்டு இன்னொரு 16 போட்டு வைக்கணும். அப்போ இருக்கணும் அப்படின்னா 2 5 6 0, 6 36க்கு 6 மீதி 1, 5 30 31க்கு 1 மீதி 3, 2 12 15 6 7 0 4 4076. சரி, 4000 இது தப்பு பண்ணுறோம். இது 6 36, 5 30, 30 போது பார்த்தோன்னா இங்கே 3 வரணும். சாரி, அப்போ 6 3 9, 4096. இதுக்கப்புறம் ஆன்சர் 4096. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ அப்போ எத்தனை கோலங்கள் வரும்? சிறிய கோலங்கள் 4096 கோலங்கள் வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வகுக்கலாம் இல்லை சமப்படுத்தலாம். ஓகேவா? இங்கே ரெண்டுத்துடைய பரப்பளவும் சமம் அப்படின்னும் போது நம்ம நம்ம ரெண்டுத்தையும் சமப்படுத்தலாம். இல்லை வகுத்தாலும் நமக்கு ஆன்சர் வந்துடும். வகுத்தால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கோலம் டிவைடட் பை சிறிய கோலம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே சமம் தான். ஏன் இங்கே நம்ம சமப்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த ஒரே பெரிய கோலத்துடைய கன அளவும் இந்த 4096 சிறிய கோலங்களுடைய கன அளவும் சமம். அப்போ நம்ம கன அளவை சமப்படுத்துகிறோம். கோலத்துடைய கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 4/3 πr3. அப்போ இங்கேயும் 4/3, இங்கேயும் 4/3. ஓகேவா? இது இப்படியும் போடலாம். அதே மாதிரி என்ன பண்ணலாம்? பெரிய கோலத்தின் கன அளவு டிவைடட் பை சிறிய கோலத்தின் கன அளவு. அப்புறம் வரும் 4/3 πr3 டிவைடட் பை 4/3 πr3.
பைக்கு பை காலி, இந்த காலி, மீதி ஆர் கியூப் தான். அப்போ 32 போய் அடித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே சமம் தான். நம்ம போடக்கூடிய மெத்தடை ஒழுங்காக பார்த்து போடுங்க. சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆரங்களை மட்டும் வகுத்தா கணக்கு வராது. ஓகே, அதாவது பெரிய கோலம் 32, சிறிய கோலம் 2. அப்போ அடிச்சுன்னா என்ன வரும்? 16ன்னு போடலாம். அப்படி போட்டீங்கன்னா தப்பு. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது என்ன பாருங்க. ஒரு தேர்வில் 480 மாணவர்களில் 85% பெண்கள் மற்றும் 70% ஆண்கள் தேர்ச்சி பெற்றனர். மொத்த தேர்ச்சி சதவீதம் 75% எனில் தேர்வில் எத்தனை ஆண்கள் பங்கு பெற்றனர்? ஓகே, அதாவது தேர்வில் பங்கு பெற்ற ஆண்களுடைய சதவீதம் கேட்குறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கணக்கு தான். ஓகேவா? அதாவது ஒரு தேர்வில் மொத்தம் 480 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதுறாங்க. அதில் கேர்ள்ஸ் 85% வந்து ஜெயிச்சுறாங்க. பாய்ஸ் வந்து 70% பண்ணுறாங்க, ஜெயிச்சிடறாங்க. ஓகேவா? ஓவராலாக பர்சன்டேஜ் இப்போ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து மொத்த தேர்ச்சி விகிதம் எவ்வளோ அப்படின்னா 75%. அப்படின்னும் போது ஆண்கள் எவ்வளோ பேர் அந்த தேர்வை எழுதுனாங்கன்னு தான் கேள்வி. ஆண்கள் எவ்வளோ பேர் அந்த தேர்வு எழுதுனாங்கன்னு தான் கேள்வி. சரியா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணலாம், பாய்ஸ் பர்சன்டேஜ் கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு போடுவோம். பாய்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ்? 70. கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85%. ஓகே, ரெண்டும் சேர்த்து எவ்வளோ பர்சன்டேஜ்? அதாவது 75%. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து இது கழிங்க. 85 75 கழிச்சிங்க அப்படின்னா 10. அதேமாதிரி 70லேருந்து 75 கழிச்சிங்கன்னா 5. ஓகே, இது ஏன் நம்ம கழிக்கிறோம் அப்படின்னா, இந்த பர்சன்டேஜ்லேருந்து, அதாவது தனித்தனி பர்சன்டேஜ்லேருந்து ஒட்டுமொத்த பர்சன்டேஜ் கழித்து வரக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த 2% பங்குகள் அர்த்தம். ஓகேவா? அதாவது என்ன அப்படின்னா, பாய்ஸ் 10 பேர் இருக்காங்கன்னா கேர்ள்ஸ் 5 பேர் இருக்காங்க கணக்கு. பாய்ஸ் 10 பேர் இருக்காங்கன்னா கேர்ள்ஸ் 5 பேர் இருக்காங்க கணக்கு. அப்போது என்ன விகிதம் அப்படின்னா 10/5 அடிச்சிங்க அப்படின்னா 2/1. சரியா? அதாவது பங்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இஸ் கேர்ள்ஸ் போட்டிங்க அப்படின்னா 2:1. அப்போ மொத்த பங்கு எவ்வளோ? டோட்டல் 3 பங்கு. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோன்னு தெரியும். மொத்த மாணவர்கள் 480 பேர். அப்போ மொத்த மாணவர்கள் 480 அப்படின்னா 480 நமக்கு என்ன தேவை? மொத்த பங்குல 2 பங்கு தான். ஏன்னா 2 தான் பாய்ஸ் பங்கு. அப்போ 3ல் 2 பங்கு எவ்வளோன்னு தெரிஞ்சால் மட்டும் போதும். அப்போ 1 3 3 1 3 3 6 18 0 160 × 2னா 300 320. அப்போ பாய்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 320 பேர் இருப்பாங்க. இருக்கா பாருங்க, ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரியானது. அப்போ பாய்ஸ் பர்சன்ட் எவ்வளோ? 320. சரிங்களா? ஸோ அப்போ கேர்ள்ஸ் கேட்ட நம்ம என்ன பண்ணலாம், 480 320 கழிச்சிங்க அப்படின்னா கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு. 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர். 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்கள் அவ்வேலையை முடிக்க முடியும்? சரியா? இது வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் தான். ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம். ஓகேவா? நான் நல்லா கவனிச்சிங்க. பொதுவாக வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து ஆட்கள், நேரம், நாட்கள் கேட்டால் என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே எடுத்து போட்டாலே புது ஆன்சர் வந்து சொல்லிக்கனா, அதான் நம்ம பண்ண போகிறோம். ஆட்கள், நேரம், நாட்கள். ஆட்கள் எவ்வளோ? 6 ஆட்கள் ஒரு வேலையை 10 மணி நேரம் செய்து 24 நாட்கள் முடிப்பர் எனில் 9 ஆண்கள் 8 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்கள் முடிப்பர்? ஓகேவா? இது அப்படியே நம்ம வந்து எடுத்து போட்டாலே போதும். என்ன பண்ணலாம்? 6/9 × 10/8 × 24. என்ன பண்ணலாம்? 1 8 3 24 1 3 3 3 9 1 3 6 20. அப்போ 20 டேஸ். அப்போ எத்தனை முடிப்பாங்க? 20 நாட்கள் முடிப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சரி, அடுத்த கணக்கு. 210 மற்றும் 55 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 55x - 325 என குறிப்பிட்டால் எக்ஸின் மதிப்பு என்ன? அதாவது இந்த இரண்டு எண்களுடைய என்ன பண்றாங்க, HCF மீச்சூர் போது HCF தானே. HCF வந்து பார்த்தோன்னா ஆன்சரா கொடுக்காம ஒரு சமன்பாடாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுத்துக்கும் HCF எடுத்து அதை என்ன பண்ணலாம், இதுக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட வெள்ளை கிடைச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது ரெண்டு எல்சிஎம் எடுக்கலாமா, இங்கே எடுத்துக்கலாம். 210 55 அப்படின்னா 5 போடலாமா, 5 போட்டிங்க அப்படின்னா 4 5 20 2 5 10 11 5. அப்போ 42 11. இதுக்கப்புறம் வந்து HCF எடுக்க முடியாது. ஓகேங்களா, ஏன்னா பொதுவான வாய்ப்பால் வகுப்படாது. அப்போ HCF என்னது 5. HCF என்னது 5. ஓகேவா? ஸோ இந்த 5ன்றது தான் என்ன கொடுத்துருக்காங்க, 55x - 325. அப்போ 55x - 325 = 5 அப்படின்னா 55x =
இந்த மைனஸ் 325 ஈக்குவல் போச்சுன்னா பிளஸ் 325 ஆயிடும். அப்போ 325 பிளஸ் ஒரு 5 330. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 330 இங்கே இருக்கக்கூடிய 55 பெருக்கல் இருக்கு ஈக்குவல் டு 100 போச்சு அப்படின்னா வகுத்தல் ஆயிடும். அப்போ பை 55 போட்டிங்க அப்படின்னா I 55 30 33 0 4 5 5 6 5 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 6. அவங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸின் மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸின் மதிப்பு என்ன 6. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். நம்ம டிஃப்ரெண்டாக இங்கே உடனே வந்து 55x மைனஸ் 325 போட்டோம் அப்படியே பயந்துடக்கூடாது. ஓகேவா. அதாவது ரெண்டு எண்களுடைய HCF வந்து ஒரு நம்பராக கொடுக்காம ஒரு சமன்பாடாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அந்த ரெண்டுத்துடைய HCF கண்டுபிடிச்சி அந்த சமன்பாட்டோட சமன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எக்ஸுடைய மதிப்பு கண்டுபிடிச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்கு. சரிங்களா. ஓகே. அடுத்தது செந்தில் என்பவர் ஒரு மகிழுந்தை 4,26,000 வாங்கி மேலும் போக்குவரத்து மற்றும் காப்பீடு தொகைக்காக முறையே 9,000 மற்றும் 15,000 செலுத்தி அதன் பின் அம்மகிழுந்தை ரூபாய் 4,41,000 விற்பனை செய்கிறானில் அவர் அடைந்தது லாபமா நட்டமா எத்தனை சதவீதம் என்பதை கூறு. சரியா. ரொம்ப ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து முக்கியமான கொஸ்டின். ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த மகிழுந்துன்னா என்னது காரா. ஸோ அந்த கார் எவ்வளோக்கு வாங்குறாரு 4,26,000 வாங்குறாரு. ஸோ வாங்கிட்டு என்ன பண்ணுறாரு அந்த காருக்கு போக்குவரத்து அந்த ரோட் டேக்ஸ் வாங்கட்டும் பத்தியா ரோட் டேக்ஸ் அண்டு வந்து இன்சூரன்ஸ்க்கு என்ன பண்ணுறாரு செலவு பண்ணுறாரு. ரோட் டேக்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாரு போக்குவரத்துக்காக 9,000. அப்புறம் வந்து பார்த்தா இன்சூரன்ஸ் எவ்வளோ செலவு பண்ணுறாரு 15,000 செலவு பண்ணுறாரு. அப்போ மொத்தம் எவ்வளோ செலவு பண்ண பார்க்கலாமா 0 0 0 6 9 15 5 5 ஒரு 5 20க்கு 0 மீதி 2 4 5 4,50,000. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காரு மொத்தமாக அந்த காருக்கு வந்து 4,50,000 செலவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அது எவ்வளோக்கு விற்கிறாரு 4,41,000. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிய விலை அல்லது அடக்க விலை போட்டுக்கலாம். விற்ற விலை எடுத்தீங்க அப்படின்னா 4,41,000. ஓகே. ஆக்சுவலாக இதான் வந்து வாங்கிய விலை. இது வந்து அடக்க விலைன்னு வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ எவ்வளோ நஷ்டமாகுது 0 0 0 9,000. ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது 9,000. எப்படி சார் லாஸ்ன்னு கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா அடக்க விலையை விட விற்ற விலை வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது லாஸ் தான். ஓகேவா. அதாவது வாங்கிய விலையை விட விற்ற விலை வந்து எப்படி இருக்கணும் அதிகமாக இருக்கணும். ஓகேவா. விற்ற விலை கம்மியாக இருக்குன்னா லாஸ் தான் அர்த்தம். இங்கே பாருங்க அடக்க விலை 4,50,000. இது 4,41,000 தான். செலவு 4,50,000 ரூபா செலவு பண்ணிட்டு 4,41,000 சேல் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன செலவு பண்ண தொகையிலேயே 9,000 ஸ்ட்ராட்டஜி நிற்குது. அப்போ எவ்வளோ இதில் லாப நஷ்டம் கண்டுபிடிச்சோம். என்னது இவருக்கு அடைஞ்சது நஷ்டம் தான். எவ்வளோ நஷ்டம் அப்படின்னா 9,000. ஆனால் அவங்க எவ்வளோ நஷ்டம் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க எவ்வளவு சதவீதம் நஷ்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாபம் நட்டம் எதன் மீது கணக்கிடப்படணும் அப்படின்னா அடக்க விலையின் மீது தான் கணக்கிடப்பட வேண்டும். இங்கே அடக்க எவ்வளோ 4,50,000. அப்போ 4,50,000 9,000 எவ்வளோ பர்சன்டேஜ். இந்த 3 0க்கு இந்த ஒரு 3 0 காலி இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 காலி. அப்புறம் 4 5 5 4 9 9 50 45 4 5 5 2 5 10. அப்போ 2%. அப்போ எவ்வளோ 2% நஷ்டம். நட்டம் 2%. ஓகே. லாபம் நட்டமான போது நஷ்டம் தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ பர்சன்டேஜ் 2% நஷ்டம். ஓகேவா. ரொம்ப முக்கியமான ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கேயின் மதிப்பு காண்க. ஸோ இந்த கணக்கு வந்து நம்ம வந்து 3 ஆங்கிளில் போடலாம். அது 3 ஆங்கிளில் போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு தொடர் வரிசைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதாவது 1 கியூப் 2 கியூப் அதாவது கன எண்களின் கூடுதலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா n இன்ட்டு n + 1/2 இது வரைக்கும் போட்டால் இயல் எண்களின் கூடுதல். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா என்னது கன எண்களின் கூடுதல். இது நம்ம ஆல்ரெடி ஒரு கணக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இந்த கன எண்களை கூடுதல் தான் எவ்வளோ சொல்கிறாங்களா 44 கரெக்டா 44 100. சரியா. ஸோ அப்போ அப்படின்னும் போது என்ன அப்போ அந்த எண் என்ன தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கணக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷனை எடுத்து போட்டாலே கணக்கு கண்டுபிடிச்சலாம். இது ஒரு மெத்தட். என்ன மெத்தடு இப்போ என்னன்னு தெரியாது. அப்போ இந்த எண்ணுக்கு பதில் 20 எடுத்து போட்டு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 21 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 22 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக வந்து 2 3 பண்ணாலே நம்ம ஈஸியாக வந்துடும். ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து போட்டு பாருங்க. ஓகேவா. இல்லை மெத்தட் படி போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் ஸ்கொயர் எடுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து ரூட் போடணும். அப்போது n × n + 1/2 ஈக்குவல் இந்த எங்கே போகும்போது நான் ஒன்றா ரூட் எடுக்கும்போது இந்த 44 441 பார்த்தீங்கன்னா 20 வந்து ஸ்கொயர் பண்ண அப்படின்னா
444. சரி, 21 ஸ்கொயர் பண்ண அப்படின்னா அப்போ 21 2 0 போட்டிங்கன்னா 210 வந்துடும். இந்த ரெண்டு இங்கே போயிடுச்சு அப்படின்னா n இன்ட்டு n + 1 ஈக்குவல் டு 210 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 420. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், n இன்ட்டு n n ஸ்கொயர் ப்ளஸ் n 420. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த 4 ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். இதை நீங்கள் போயிட்டு மெத்தட் படி இந்த காரணிப்படுத்தலாம் வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நீங்கள் அப்படியே ஈஸியாக போட்டுலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு எண்ணை ஸ்கொயர் பண்ணி அதே எண்ணை கூட்டினா 420 வரணும். அவ்வளோதான். இப்போ பாருங்க, 20 ஸ்கொயர் பண்ணுங்க. 20 ஸ்கொயர் பண்ண வரும் 20 20 40 400 400 ப்ளஸ் ஒரு 20 என்னாச்சு 420. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதை விட சிம்பிளான ஒரு மெத்தட் என்ன இருக்குது அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்க. அதாவது ஒரு நம்பருடைய ஸ்கொயர் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, நம்பரில் 2 0 வந்திருக்கு. 2 0 வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த எண்ணில் ஒரு 0 வந்தால் தான் அந்த ஆன்சரில் நமக்கு 2 0 வரும். இங்கே பாருங்க, எண்ணில் வந்து கடைசி 0 வர மாதிரி பியும் வரல, டியும் வரல, சியும் வரல. அப்போ போட்டு பார்க்காம ஏ தான் ஆன்சர்ன்றது நம்ம போயிடலாம். ஓகே? ஏன்னா இப்போ 21 போட்டிங்கன்னா கடைசியில் 0வே வராது. இது போட்டாலும் வராது, இது போட்டாலும் வராது. இங்கே 0 வந்தால் தான் இங்கே 00 வரும். அதை வச்சு நம்ம ஈஸியாக வந்து கணக்கை போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஓகேங்களா? ஸோ அப்போது இது நம்ம பார்த்த உடனே போடவும் முடியும். சப்போஸ் வேறு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பண்ணலாம், இந்த ஃபார்முலா வச்சும் போட முடியும். இல்லையா? நான் என்ன சொன்னேன், முதல்ல இனிமேல் டெரிவேட் பண்ணாமல் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த லெவல் n ஸ்கொயர் ப்ளஸ் n வரும்போது என்ன ஆன்சர்னு செக் பண்ணால் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி அதே நம்பர் கூட்டத்தில் எந்த விதமான டிராபேக்கும் நமக்கு வராது. சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 420. சரி, 420. ஓகேங்களா? அடுத்த கணக்கு 21/33 321/444 4321/5555 என்ற அமைப்பின் அடுத்த எண்ணை காண்க. ரொம்ப நம்ம கணக்கு நம்ம பார்க்கறது பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். நம்ம இந்த கோவில் படத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் பலசாலியாக வந்து உட்காந்துருப்பாங்க. வடிவேல் பார்த்து பயந்து ஓடுவார். சரியா? பார்த்தா அவங்க வாய்ஸே வந்து பொம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? என்னது மைக்கேல் சூசை இல்லை, சைக்கிள் சூஸ் அமைச்சாருனா அப்படின்னு. சைக்கிள் சூஸ் யாரா அந்த சைக்கிள் சூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? அவன் ஆள் பார்த்து பலசாலியாக இருப்பானுங்க, ஆனால் வாய்ஸ் எப்படி இருக்கும், பொம்பளை வாய்ஸ் மாதிரி இருக்கும். சரி, அதே மாதிரி தான் ஒரு சில கணக்கு பார்க்கும்போது பெருசாக பாகுபலி ரேஞ்சுக்கு இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் பாகுபலியில் அந்த சுண்டியல் ரேஞ்சு கூட இருக்காது அந்த கணக்கெலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இங்கே 3 2 முறை போட்டிருக்காங்க, 4 3 முறை போட்டிருக்காங்க, 5 4 முறை போட்டிருக்காங்க. அப்போ கீழே 6 5 முறை போட்டுருணும். கீழே 6 5 முறைன்னா இங்கே 4 முறை தான் போட்டுரும், இது வராது. 2 போட்டிருக்காங்க வராது, 5 போட்டிருக்காங்க வராது. அப்போ கீழே 6 வரணும். அப்போ 6 5 முறை போட்டிருக்கலாம். இதான் நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் மேலே வந்து 1 2 1 2 3 1 2 3 4. அப்போ 1 2 3 4 5 அவ்வளோதான். சரியா? ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. ஒரு சில கணக்கை நம்ம வந்து சிம்பிளாக யோசிச்சாலே ஆன்சரை வந்து போட்டுடலாம். சரிங்களா? ஓகே, அடுத்தது கடைசி கணக்கு நினைக்கிறேன். ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஓர் இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. சரியா? நான் ஒரு பகடையை உருட்டுறேன் அப்படின்னா, அதாவது பகடையை தான் உருட்டுறேன். சரியா? நான் உருட்டல. ஏன்னா இந்த கணக்கு பார்க்கும்போது நம்ம இப்போ இந்த உருட்டுன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்ததுனால அதே ஒரு ஃபன்னாகவே போயிட்டு இந்த நிகழ்தகவுல இருந்து கொஸ்டின் கேட்டாலே. சரிங்களா? ஸோ அதனால தான் நிகழ்தகவுல அந்த உருட்டு வருது போலுக்குது. ஏன்னா உருட்டு என்ன அர்த்தம், நடக்கும் நடக்காது ரெண்டு பற்றி சொல்கிறாங்கல்ல, உருட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்களா, அதுதான். சரியா? ஸோ அப்படின்னும் போது ஒரு பகடை உருட்டும் போது என்னென்ன எண்கள் கிடைக்கும், எத்தனை நிகழ்வுகள் கிடைக்கும் நமக்கு. ஒரே ஒரு பகடை உருட்டும் அப்படின்னா 1 விழலாம், 2 விழலாம், 3 விழலாம், 4 விழலாம், 5 விழலாம், அது 6 விழலாம். அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள், 6 வாய்ப்புகள் இருக்குது. இந்த 6 வாய்ப்பு விழும்போது இரட்டைப்படை எண் வேணும். அதுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்கு, இரட்டைப்படை என்னது 2 4 6 8. இதில் பாருங்க 2 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது. அப்போ 3 வாய்ப்பு இருக்குது. 2 4 6. அப்போ 3 வாய்ப்புகள். அப்போ மொத்த வாய்ப்புகள் அதுக்கு மேலே என்ன பண்ணோம், தேவையான வாய்ப்புகள். அப்போ மொத்த வாய்ப்புகள் 6, அதில் தேவையான வாய்ப்புகள் 3 அடிச்சு அப்படின்னா 1 3 3 2 3 6 1/2 தான் ஆன்சர். இருக்கா பாருங்க, இருக்கு ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியானது. அப்போ ஒரு பகடையை உருட்டும் போது இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்வு என்ன அப்படின்னா 1/2. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஒரு 10 கணக்கு நம்ம வந்து வெற்றிகரமாக பார்த்தாச்சு. அடுத்த வீடியோ பதிவில் 14வது பாட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அல்ஃபன்ஸ் அகாடமி. தேங்க்யூ.